சூப்பர் சிங்கர் சீசன் 11ல ரன்னர் அப்பா வந்திருக்கக்கூடிய சரண் ராஜாவோட வாழ்க்கையில் நடந்த பல சோகமான விஷயங்களை இப்ப எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்ஸுக்கு அவர் பேட்டி கொடுத்து வந்துட்டு இருக்காரு. அதுலயும் அவர் வீட்டுல அவர் பட்ட கஷ்டங்கள், வீடு இடிஞ்சு போற நிலைமையில வந்தப்ப என்ன மாதிரி உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை சொல்லி ரசிகர்கிட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காரு. சூப்பர் சிங்கர் சீசன் 11ல நிக்கல் டைட்டில் வின் பண்ணாலும் ரன்னர் அப்பா வந்திருக்கக்கூடிய சரண் ராஜாவை பத்தியான பேச்சுகள் தான் அதிகமா இருந்து வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட நீங்க அந்த இடத்தை பிடிச்சிருக்கக்கூடியவர். ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருக்கக்கூடிய மிஷ்கினுக்கு சரண் ராஜா எப்பவுமே ஃபேவரட் தான். இவ்வளவு ஏன், சென்னைக்கு நீ பாட வந்தா கண்டிப்பா என் ஆபீஸ்ல என் ரூம்ல தான் தங்கணுங்கிற மாதிரி கூட மிஷ்கின் சொல்லியிருந்திருக்காரு. அந்த அளவுக்கு எல்லார்கிட்டயுமே ஒரு அன்பை சம்பாதிச்சக்கூடிய சரண் ராஜாவுக்கு டைட்டில் வினர் கிடைக்கல அப்படின்னாலும் ரன்னர் அப் கிடைச்சதையே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு செட்ல வந்து பாட்டு பாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய சரண் தான் நமக்கு தெரியும். ஆனா அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயங்கள் சந்திச்சிருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பல பேட்டிகளை இப்ப தெரிவிச்சு வந்துட்டு இருக்காரு. சரணோட சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னார்குடி. அங்க அவர் ரீசெண்டா எக்கச்சக்கமான ஈவெண்ட் அட்டன் பண்ணும்போது தன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு. தான் அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக எவ்வளவு பேர் வீட்டு வாசல்ல இறங்கி உதவி கேட்டிருக்காராம். அவங்க அம்மாவுக்கு வெளில சிரிச்சிட்டு இருந்தாலும் அவங்க வந்து ஒரு நோயாளி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மழை காலங்கள்ல அவங்க வீடு இடிஞ்சு போற மாதிரி இருக்குமா, வீடு முழுக்க தண்ணியால வெள்ளத்தால் நிற்கும் போது எங்க அப்பா அம்மா 2 பேரும் என்னை கையில வச்சுக்கிட்டு அவங்க தண்ணியில நிப்பாங்க. ஒரு கட்டத்துல வீடு இடிஞ்சு போய் உயிர் போற நிலைமை கூட வந்துருச்சு. அதுலலாம் மீண்டு வந்து இப்போ ஓரளவுக்கு சமாளிச்சு வந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் நினைச்சு பார்த்தா இப்ப பயமா இருக்கு. எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு. இப்ப நான் சம்பாரிச்சு எனக்கு வரக்கூடிய காசுல கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய வீடு கட்டி எந்த ஒரு வீட்டுல எங்க அப்பா அம்மா 2 பேரும் கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி வீட்டுல கஷ்டப்படாம ஒரு பெரிய வீட்டுல வாழ வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை அப்படிங்கிற மாதிரி எமோஷனா பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. இவர் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயம் பார்க்கும்போது கண்டிப்பா சரண் வாழ்க்கையில எக்கச்சக்கமான சோகங்களையும் சறுக்களையும் சந்திச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம், இவருக்கு வந்து டைட்டில் வினர் கிடைக்கல, ரன்னர் கிடைச்சிருச்சு, அது மூலயமா 10 லட்சம் பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஆனா இந்த 10 லட்சம் பணத்தை விடுங்க, இந்த ரன்னர் அப்பா வர்றதுக்கே அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளவு போராடி இருப்பாரு அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இவ்வளவு கஷ்டமான குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சரண் ராஜா அதை பத்திலாம் பெருசா நினைக்காம தான் குடும்பத்துக்காக முழு மூச்சை போட்டு எஃபர்ட் போட்டு பாடி அவங்க குடும்பத்தை எப்படியாவது அடுத்த நிலைமை கொண்டு போகணும், அவங்க அப்பா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு ஒரு கஷ்டத்துக்கும் பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவர் இந்த சூப்பர் சிங்கர்ல பாடவே வந்திருக்காரு. அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் இவரை ஒரு உதவி பேராசிரியரா ஆக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசையா. ஆனா அந்த விஷயத்த வந்து அவர் பண்ணாம சூப்பர் சிங்கர்ல ஒரு பாடகரா வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க பல பேருக்கு இவர்தான் சரணோட அப்பா அப்படிங்கிற பேரை வாங்கி கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட சரண் வாழ்க்கையில அவங்க வீடு இடிஞ்சு உயிர் போற நிலைமை இருந்து வீட்டுக்குள்ள தண்ணி வந்து இது மாதிரி பல கஷ்டங்களை தாண்டி தான் இந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத அவர் ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் தெரிவிச்சிருக்காரு.